ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ரிஷபராசிக்கு வந்துட்டு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நிறைய பாடுபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரிஷபராசிக்கு நல்லாவே இருக்கும். நான் வந்து இந்த 4 ராசியில் சொன்னது ரிஷபமும் ஒன்று தான். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் A கிளாஸ் சூப்பராக இருக்கும். கடந்த 4-5 வருடமாக அவங்க பொருளாதாரம் மட்டுமே குடும்பத்திலும் நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பாங்க. அது எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்பயே பார்த்துருப்பாங்க அவங்க, அதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கும். அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை அடுத்து வரக்கூடியது மணி மேனேஜ்மெண்ட் வேணும், டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், பயன்படுத்திக்கங்க. அடுத்து 4 வருடம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சிறு பாதிப்பு வரும். அதனால் இப்போவே ஒரு செட்டில் ஆகிறது நல்ல விஷயம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஜாப். இப்போ மேஷத்தோட கார்த்திகையை விட ரிஷபத்தோட கார்த்திக் ஜாப் சரியாக அடி வாங்கியிருக்கும். ஜாப் இப்போ நல்லா இருக்கும். இந்த கடல் கடந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காதல் யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுங்க. ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னாக்கா பிரேக்கப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப் ஆகிடுமா? ஆமாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப எல்லா இதுலேயும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அவங்க நல்லதான் நினைப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, எல்லாரும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீதியாக கோவமாக ஏதாவது பேசிடுமோ. அதுலேயும் இந்த மிருகசீடம் நட்சத்திரம் ரொம்ப கோவமாக எதையாவது பேசிடுவாங்க. பேசும்போது அந்த குடும்பம் செதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. அவார்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அவார்டுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கான பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நிறைய பெண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை நான் புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன்னாலும் சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கிறேன். ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணுற காலம் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்லை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே எல்லாம் வந்துருமா? இல்லை, எல்லாமே ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா குருவோட சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் வந்துடும். ஓகே, அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன பண்ணலாம்? இந்த ரிஷபராசிக்காரங்க ஒன்று மட்டும் கவனம் வச்சுக்கணும்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோடு பேசுறது அது ரொம்ப சிறந்ததாக ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சித்தரோட வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மகாபெரிவா, அப்புறம் வந்து சாய்பாபா, ராகவேந்திரா, உங்களுக்கான 18 சித்தமார்களில் இல்லை உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தரை கூட நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது ஒரு அமைதியான ஒரு தன்மையை கொடுக்கும். இப்போ என்னென்னா ஹாப்பினஸ் நிறைய இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும். அதாவது ஹாப்பினஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கண்ணும் இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மை வரும்போது அது சிறு தொல்லைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அமைதி கொடுக்கறதுக்கு சித்தர் வழிபாடு சூப்பராக அவங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு